வணக்கம். இப்போ கடகராசிக்காரர்களுக்காக இந்த 2025ஆம் ஆண்டு அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். கடகராசியை பொறுத்தவரை அஷ்டமத்து சனி நடக்குது ஆக்சுவலாக. ஆனாலும் பெரிய தீங்கு ஒன்றும் எனக்கெல்லாம் ஒன்றும் பண்ணல சார், அஷ்டமத்து சனியெல்லாம் என்ன ஒன்றும் பண்ணாது அப்படின்னு இப்போ கடகராசிக்காரெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கீங்க. அது காதில் விழுது எனக்கு. அப்படிலாம் எனக்கு ஒன்றும் பண்ணலையா சார் அஷ்டமத்து சனியெல்லாம்? ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் உங்களுக்கு 11ல குரு இருந்தார். அதனால உங்களை அவருக்கு தாங்கி பிடிச்சிட்டு இருந்தார். ஆனால் இப்ப குரு 11ஆம் இடத்திலிருந்து மே 15ஆம் தேதி அன்று 12ஆம் இடத்துக்கு வரப்போறார். அப்போ குரு பலம் குறைகிறது. கடகராசிக்காரர்கள் இந்த ஒரு கருத்தை நல்லா கவனிக்கணும். சார், எல்லாரும் அஷ்டமத்து சனின்னு பயமுறுத்தினாங்க, எனக்கு பெரிய அளவுல எந்த பாதிப்பும் வரவில்லை, இதெல்லாம் சும்மா நீங்களா பயமுறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இப்ப இவ்வளவு நாள் நீங்க பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான காரணம் குரு. ஏன்னா 11ஆம் இடத்தில் அருமையான உங்களுக்கு ஒரு அருமையான பொசிஷனை கொடுத்தவர் குரு. அவர் இப்ப மே 15ஆம் தேதியிலிருந்து 12ஆம் இடத்திற்கு வருகிறார். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த இடத்துல இருக்க போறார். அப்ப அது வரையிலும் சனியும் அதே இடத்துல அஷ்டமத்துல தான் இருக்க போகுது. அப்ப நீங்கள் 1க்கு 2 பங்கு கவனமாக இருக்க வேண்டிய நேரம் கடக ராசிக்காரர்களுக்கு. முன்னாடியே நான் சொன்னது போல, சனியை போல கொடுப்பாரும் இல்லை, சனியை போல கெடுப்பாரும் இல்லை. நீங்கள் இதனால் வரை செய்த நல்ல அல்லது தீய செயல்களுக்கான மார்க் போடுறது, அல்லது அதற்கான பனிஷ்மெண்ட்டை கொடுக்கறது, அல்லது அதற்கான வெகுமதியை கொடுப்பது எல்லாமே இந்த நேரத்தில் தான் நடக்கும். அப்ப சார், இதுவரைக்கும் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லையே. இப்ப 12இல் குரு வரும்போது, 12இல் குருன்னாக்கா நீங்க மே 15 சார் பரவாயில்லையே பார்த்துக்கலாம், இன்னொரு அடுத்த ஒரு 6 மாசம் தானே. இல்லை, ஒரு மாதத்திற்கு முன்பாகவே குரு தன்னுடைய அந்த தாக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சிருவார். அப்ப கிட்டத்தட்ட தமிழ் புத்தாண்டிலிருந்து நீங்கள் 1க்கு 2 பங்கு கவனமாக இருக்க வேண்டும். அஷ்டமத்து சனியுடைய தீய விளைவுகள் இவ்வளவு நாள் அப்படியே கொஞ்சம் அப்படி மறைஞ்சிருந்தது. இனிமே 1க்கு 2 பங்காக உங்களை தாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சார், என்ன இப்படி பயமுறுத்துறீங்க? அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்க எச்சரிக்கையா இருங்க, அவ்வளவுதான். ஒரு வண்டியில போறீங்களா, அதற்கான சரியான லைசன்ஸு, அந்த டாக்குமெண்ட்ஸு, அந்த வண்டிக்கு உரிய எல்லா இதுவும், அதே போல ஹெல்மெட்டு, என்னென்ன அரசாங்க விதிகள் என்ன இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இல்லாட்டி காவல் நிலையம், நீதிமன்றம் இங்கெல்லாம் சென்று அபராதம் செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. அஷ்டமத்து சனி என்ன செய்யும்? காராகிரக வாசம், ஜெயில் வாசம் வரைக்கும் கொண்டு போய் விடும். அதுதான் எக்ஸ்ட்ரீம் லிமிட். தனிமைப்படுத்தும், முடக்கும், வீட்டிலேயே நீங்க முடங்கி கிடக்க வேண்டிய ஒரு நிலைமையெல்லாம் வரும். அப்ப நீங்க அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? அத பரிகாரங்களை விரிவா பார்ப்போம். இந்த அஷ்டமத்து சனியில் என்ன செய்யும்னா இதெல்லாம் தான் செய்யும். அப்ப நீங்க ஒரு பதிவிடுறீங்க, ஒரு சமூக ஊடகங்கள், சோசியல் மீடியால, ஒரு ட்விட்டர்ல, ஒரு இன்ஸ்டாகிராம்ல, ஒரு வாட்ஸ்அப்ல ஏதாச்சும் ஒரு பதிவு நீங்க போட்டு, நீங்க சும்மா ஃபார்வேர்ட் தான் பண்ணிருப்பீங்க. அதை ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணதுக்கே உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். அரசாங்கத்திற்கு எதிரான எந்த ஒரு கருத்துக்களையும் அல்லது சட்டவிரோதமான எந்த ஒரு பதிவுகளையும் நீங்கள் தயவு செய்து யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா எந்த நேரத்திலும் நீங்கள் ராஜ தண்டனைக்கு உட்படலாம். இது கடகராசிக்காரர்களுக்கான மிக முக்கியமான எச்சரிக்கை. இந்த அஷ்டமத்து சனி வரும்போது, அதுவும் குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். அதனால தயவு செய்து கண்டிப்பாக இந்த சோசியல் மீடியா, அது மாதிரி வாகனங்களில் செல்லும் போது உரிய டாக்குமெண்ட்ஸு, இதெல்லாம் ரொம்ப மஸ்ட்டு. இது மாதிரி அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்களா, உங்களுடைய முக்கியமான ஃபைல்ஸு அதெல்லாம் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக நீங்கள் வச்சுருக்கணும். இல்லாட்டி எந்த நேரத்திலும் உங்கள் மீது பழி சுமத்தப்படலாம், நீங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம். அதுமாரி உங்களுடைய பர்சனல்,
இப்போ செல்ஃபோனு, உங்களுடைய ஓன் டாக்குமெண்ட்ஸு, ஒரு வீட்டு பத்திரங்கள் இதெல்லாம் கூட ஜாக்கிரதையாக நீங்கள் வச்சுக்கணும். இந்த நேரத்தில் உங்களுக்கு எது வேண்டுமானாலும் இதன் மூலமாக தொல்லைகள் வரலாம். அதனால் அஷ்டமத்து சனியுடைய ஆதிக்கம், அதோடைய தீய விளைவுகள், அசுப பலன்கள் இந்த 12ல் குரு மறையும் போது தான் தெரியும். அதனால தயவு செய்து கடகராசிக்காரர்கள் பயமுறுத்துறதா நினைக்க வேண்டாம். 1க்கு 2 பங்கு எச்சரிக்கையா இருங்க. பரிகாரங்கள்ல விரிவா சொல்றேன். அதே மாதிரி ராகு 9ல இருக்கு, அடுத்தது 8க்கு வருது. அதே மாதிரி கேது பார்த்தீங்கன்னா 3ல இருந்து 2க்கு வருது, 2ஆம் இடத்திற்கு வருகிறது. அதுவும் டேஞ்சர் தான். அப்போ உங்களுக்கு எந்த ஒரு கிரகமும் சாதகமாக இல்லை. அது நீங்க ரொம்ப கவனமா மனதில் வைக்க வேண்டும். இப்ப ஒரு கிரகம் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கு, ஒரு கிரகம் தான் அசுப பலன்களை கொடுக்க போகுது, தீய பலன் கொடுக்க போகுதுன்னாக்கா அது நல்லிஃபை ஆயிடும். ஆனால் இங்கே இந்த ஆண்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு எதிர்மறையாகத்தான் வேலை செய்ய போகுது. ஏன்னா 8ல ராகு என்பது ரொம்ப விஷம் சேர்க்கை, விஷக்கடிகள், ஃபுட் பாய்சனிங், அலர்ஜி, இன்ஃபெக்ஷன், தோல் நோய்கள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி 2ல கேது வீட்டில் களவு போதல், குடும்பத்தில் பிரச்சனைகள், தனம், வாக்கு ஸ்தானம் அதில் கேது உட்கார்றார். அப்படிங்கும்போது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம். அதே போல வீட்டில் விலை உயர்ந்த பொருட்கள் களவு கொடுக்க நேரிடும். உங்களுடைய செல்வாக்கு சரியும். என்னங்க இப்படி எல்லாமே ஒரே எதிர்மறையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? வேற வழி இல்லை. கடகராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு. இந்த மே 15 வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே இல்லை, ஏப்ரல் 14லேருந்தே தன்னுடைய வேலைகளை துவங்கிடுவார் குரு. தன்னுடைய சப்போர்ட்டை வித்ரா பண்ணிடுவார். 11ல் இருக்கிற வரைக்கும் உங்களை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தவர் அந்த ஏப்ரல் தமிழ் வருட பிறப்போடு அவர் விடை பெற்றுக் கொள்வார். 12ஆம் இடத்தில் மறைந்து விடுகிறார். அப்ப அவருடைய தயவு இல்லை என்றால் மற்ற ராஜ கிரகங்களான சனி, ராகு, கேது 3 உங்களை போட்டு பார்த்துரும். தயவு செய்து கடகராசிக்காரர்கள் இப்பவே தயாராயிடுங்க. இந்த மே 15க்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப நீங்க செம்மையா வச்சுக்கணும். அது சொல்லில், செயலில், எல்லா விதத்திலும் ஒரு புதிய முதலீடுகளை போடுறதா இருக்கட்டும், ஒரு புதிய தொழில் தொடங்குறதா இருக்கட்டும், எதுக்குமே ரொம்ப ஒரு தடவைக்கு 3 தடவை யோசனை பண்ணணும். ஏன்னா இருக்கின்ற நிலையை அப்படி அந்த இருக்கிற ஸ்டேட்டஸ்கோ அப்படியே காப்பாத்திக்கிட்டாலே பெரிய விஷயம் இப்ப இந்த ஆண்டு. அதனால கடகராசிக்காரர்கள் நல்ல மிகுந்த எச்சரிக்கை உணர்வோடு இருந்து இந்த ஆண்டை ரொம்ப சாமர்த்தியமாக, லாபகமாக கையாண்டு பெரிய பிரச்சனைகள் வராமல் தப்பித்து கொண்டு, இப்போ நான் அலர்ட் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வண்டியில் போகும்போது ஜாக்கிரதையாக இருப்பீங்க. அதே போல் ஒரு ஃபைல், ஒரு ஏதோ ஒரு விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கவனமாக இருப்பீங்க. உங்கள் வார்த்தைகளில் கவனம். 2ல் கேது வரும்போது உங்கள் வார்த்தைகளாலும் பிரச்சனை வரலாம். அதனால வார்த்தைகளில் நிதானம், செயல்களில் நிதானம், இது எல்லாமே தேவைப்படக்கூடிய பொறுமையும் நிதானமும் தேவைப்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு நான் மிகுந்த பணிவன்போடு சொல்லிக்கொள்வது, எச்சரிக்கையாக இருங்கள். இந்த பரிகாரங்களில் விரிவாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.